நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உதாரணமாக சாலை மிக மோசமாக இருக்குது. ஒரு சில கிராம சாலைகள் மட்டும் தரமாக இருக்குது. அதுவும் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் நடந்ததாக இருக்குது. இப்போ இந்த சாலையெல்லாம் மோசமானதுக்கு காரணமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, தண்ணீர் பைப்பு போடுறதுக்காக சாலையை வெட்டி எடுக்கிறாங்க. திரும்ப அதை சரியான முறையில் பராமரிக்கிறது கிடையாது. தண்ணீராவது நமக்கு கிடைக்குதுன்னா அந்த தண்ணியும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதுவும் மிக மோசமான சூழ்நிலையில் அமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ ட்ரைனேஜ் வெட்டுறதா சொல்லி அந்த ரோடை சேதப்பங்க. ட்ரைனேஜும் முறையாக அமைச்சது கிடையாது. ட்ரைனேஜ் மூலிமா வெளியேறக்கூடிய தண்ணியும் வெளியேறதில்ல. அதில் தண்ணி தேங்கி கொசு உற்பத்தி ஆகி பல பிரச்சனைகள், துர்நாற்றம், மிக மோசமான சூழ்நிலைகள் உருவாகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம அடையாளம் காணணும். அப்போ தான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நம்ம நகருவோம். அதுக்கான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு 2 மாதத்தில் பள்ளிக்கூடங்களில் மிகப்பெரிய சுமையாகவும் பிரச்சனையாகவும் நமக்கு மாறிட்டே வருது. ஏன்னா பணம் கட்டுறது அப்படி இல்லை. அரசாங்க பள்ளிக்கு நம்ம போகலான்னு நினைக்கும் போது இந்த அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய நமக்கு சிக்கல், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்போம். அதனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அடையாளப்படுத்தி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எங்கள் ஊரில் மட்டும்தான் நான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருப்பேன். இந்த மாதிரியான பதிவுகள் நம்ம பொது வெளியில் பேசும்போது தான் எல்லா ஏரியாவிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, இல்லை ஊருக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு பிரச்சனைகள் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். நண்பர்களே, மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம பதிவு பண்ணுறதுக்கு கூட தயங்கினோன்னா தீர்வு நமக்கு கிடைக்காது. யாரோ தீர்ப்பாங்கன்னா தீர்க்க மாட்டாங்க. மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு போயிட்டே இருக்கும். மக்கள் நம்மளுடைய உழைப்புகளை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டே இருப்போம். அது மாறணும்னா நம்ம விழிப்போடு இருக்கணும். பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு புரிஞ்சிருக்கணும். அதை தீர்க்கக்கூடியவர்களை தேடும் ஒரு நல்ல எண்ணம் உருவாகி இருக்கணும்.